நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் இந்த மேயர் பிரியா அவங்களுக்கு கொடுத்த சரியான ஒரு அடி, தாங்க முடியாத மிகப்பெரிய அடி. ஸோ இதன் காரணமாக இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேயர் பிரியா அவங்க மேடை போட்டு திட்டியிருக்காங்க. யாரை திட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை மேலோட்டமாக பார்க்குற எல்லாருக்குமே தமிழக வெற்றி கழகத்தையும் அதே போல் தொண்டர்கள் இவங்க எல்லாரையுமே தான் இந்த மேயர் பிரியா அவங்க திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த வீடியோவை கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்த்தோம்னா மேயர் பிரியா அவங்க முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா திமுகவினர்களையும் அதே போல் ஸ்டாலின், உதயநிதி இப்படி திமுக கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரையுமே பயங்கரமாக திட்டிருக்காங்க மேயர் பிரியா. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறப்ப மேயர் பிரியா அவங்களா இப்படி அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்காங்க திமுகவுக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவை முழுசாக, அதாவது மேயர் பிரியா அவங்க முழுசாக பேசினதை பார்க்குறப்ப நம்ம எல்லாருக்குமே தோணுது. ஸோ அந்த வகையில் மேயர் பிரியா அவங்களுக்கு முதல்வர் விஜய் கொடுத்த அந்த அடி தான் என்ன, ஏன் இப்படி மேயர் பிரியா அவங்க அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்காங்க, திமுகவுக்கு எதிராக பேசியிருக்காங்க அப்படிங்கிறத முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதனால் வீடியோவை ஸ்கிப் மட்டும் பண்ணிடாமல் பாருங்கள். அதாவது இப்போ சமீபத்தில் ஒரு மேடையில் மேயர் பிரியா அவங்க பேசுகிறாங்க. ஸோ பேசுகிறப்பவே ஆரம்பத்தில் என்னென்ன அவங்க மேயர் பிரியா சொல்கிறாங்க அப்படின்னா, அரசியல் நாகரிகமே என்ன என்று தெரியாமல், அரசியல் எப்படி செய்யணும் என்று தெரியாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து சோஷியல் மீடியாவில் மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த திரா 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 இந்த தற்கூரி கூட்டங்கள் என்று சொல்லலாம். அதாவது தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் கட்சியினர்களுக்கும் நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கும் எப்படி அரசியல் பண்ணுறது, எப்படி கட்சி நடத்துறது அப்படின்னு தெரியாமல் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா பேர் சொல்ல வர்றப்ப திராவிடம் அப்படின்னு சொல்ல வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டக்குன்னு தற்கொலை கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பிளேட்டை மாற்றிட்டாங்க. அதாவது அவங்க மனசில் வந்து இருக்குது என்ன இருக்குது, அதாவது திராவிட கழகம் அதாவது திமுக தான் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. அவங்க மனசில் அதான் இருந்திருக்கு. அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா தற்கொலை கூட்டம் அப்படின்னு ஆரம்பத்திலேயே திமுகவை தாக்கி பேசிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம் தற்கொலை கூட்டம் அப்படின்னு இந்த மாதிரி பிளேட்டை டக்குன்னு மேயர் பிரியா அவங்க மாற்றுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க வெற்றி பெற்று ஒவ்வொரு தொகுதியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் பொதுமக்களை பார்த்து அவங்க கோரிக்கைகள் என்னன்னு கேட்டிருப்பாங்க, என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க இது வரைக்கும். அதுக்கப்புறமா இந்த மேயர் பிரியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் ஜெயிச்சவங்க யாராவது இது வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியாக போய் பார்த்துருக்காங்களா, மக்கள் கஷ்டம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்களா அப்படின்னு மேயர் பிரியா கேட்குறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஜெயிச்ச தொகுதி, ஜெயிக்காத தொகுதி எல்லா தொகுதிகளையுமே தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர்கள் போய் ஆங்காங்கே மக்கள் கிட்ட இருக்கிற குறைகளை கேட்குறாங்க. மக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க இப்போ தானப்பா வந்திருக்காங்க, நிச்சயமாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நல்லது செய்வாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே திமுகவை சேர்ந்தவங்க தான் ஜெயிச்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு தொகுதி பக்கமும் போனதில்லை. அந்த தொகுதியின் வேட்பாளர்களே அவர் தானே அப்படிங்கிறது கூட நிறைய பேர் மக்களுக்கு தெரியறதில்லை. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல மேயர் பிரியா அவங்க என்னதான் தமிழக வெற்றி கழகத்தை திட்டுற மாதிரி பேசினாலும் அந்த இடத்துலையுமே திமுகவினர்கள் அவங்க செய்கிற அந்த குறையை தான் அவங்க சுட்டி காட்டுறாங்க மேயர் பிரியா. அதனால் இந்த இடத்துலையுமே மேயர் பிரியா அவங்க திட்டுறது தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர்களையோ இல்லை தொண்டர்களையோ கிடையாது, திமுகவை சேர்ந்தவங்க திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துலையுமே பார்க்குறப்ப நமக்கு தோணுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக அவங்க குற்றம் சாட்டுற மாதிரி பேசுகிறாங்க. அவங்க சொல்கிற எல்லா குற்றச்சாட்டுகளுமே அப்படியே பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த உதயநிதி அதே போல் ஸ்டாலின் அவங்க மேலே குற்றம் சாட்டுற மாதிரி தான் இருக்குது. முக்கியமாக முதல்வர் விஜய் அவர்கள் சமீபத்தில் அவர் மேடை போட்டு பேசினார்ல திருச்சியில், அங்கே அவர் பேப்பரை பார்த்து பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி மேயர் பிரியா பேசுகிறாங்க. ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வர ஸ்கிரிப்டை காரில் ட்ராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல, மறந்துருச்சு, ஒரு 2 நிமிஷம் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர் எத்தனை முறை அவர் பேப்பரை பார்த்தே அவர் தப்பாக பேசியிருக்காரு. அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து எப்படியெல்லாம் சிரிச்சிருக்கோம், கை கொட்டி சிரிச்சிருக்கோம், இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரா அப்படின்னு இதுக்கு முன்னாடி அரசியல் ஆளுமையாக மிளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி பிரியா காந்தி அவர்களும் இங்கு வந்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கிறது. புகுத்தாய்வு திட்டம் இருள மக்கள் பணத்துறைக்கு உட்பட்ட முந்திரி தோட்டத்துல முந்திரி கோட்டை சேகரம் இடம் கிடைச்சிருக்கு தெரியுமா? 9777 பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு. சிவகங்கை கண்டதறி அருள்மிகு திருக்கோயில் போராட்டம் நானும் சொன்னதைத்தான் செய்வேன், சொல்வதைத்தான். அப்படிப்பட்ட ஒரு தலைமையை வச்சுக்கிட்டு மேயர் பிரியா அவங்களே பேப்பரை பார்த்து பேசுறாரு, முதல்வர் விஜய் பேப்பரை பார்த்து பேசுறாரு அப்படின்னு மேயர் பிரியா அவங்க சொல்றது இந்த இடத்துலையுமே கூட பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றது முதல்வர் விஜய் அவர் சொல்ற மாதிரி தெரியல. அந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவரை தான் மேயர் பிரியா அவங்க தாக்கி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ இது எல்லாத்த விட புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பேசின மேயர் பிரியா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா அவங்க பதவி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த 4 வருஷத்துக்கும் மேலாக அவங்களுடைய அந்த சொத்து
கணக்கு வழக்க வெளிப்படையாக வைக்கணும் அப்படிங்கிற அந்த புரோட்டோக்காலே மேயர் பிரியா அவங்களுக்கு தெரியல. கடந்த 4 வருஷமாக ஒரு முறை கூட அவங்க சொத்து விவரத்தை பொதுவெளியில் சொல்லி மக்கள் எல்லாருமே தெரிகிற மாதிரி பொதுவெளியில் அவங்களுடைய சொத்து மதிப்பை சொல்லணும். அதை ஒரு வாட்டி கூட சொல்லாத மேயர் பிரியா அவங்க எப்படி இதுக்கு முன்னாடி அந்த பள்ளி திறப்பு விழாவில் புரோட்டோக்காலை பற்றி அப்படி மேயர் பிரியா அவங்க பேசினாங்க அப்படிங்கிறது சத்தியமாக புரியல. ஸோ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்துன்னு மேயர் பிரியா அந்த புரோட்டோக்காலை பற்றி அவங்க பேசினதுக்கு அப்புறமா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக செம்மையாக அடிக்கு மேலே அடி வாங்கிட்டாங்க. ஸோ அந்த அடியில் இருந்து மீள முடியாமல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ மேயர் பிரியா அடுத்தபடியாக இந்த மேடையை போட்டு அவங்க கதறியிருக்காங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த அந்த ஒரு சில வீடியோ கிளிப்பிங்ஸ் ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அப்படியே திமுகவுக்கு எதிராக மேயர் பிரியா அவங்க பேசுகிற மாதிரி தான் இருக்கே தவிர தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து அவங்க பேசுகிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க சொன்ன அந்த விஷயத்துக்கும் இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி நடத்துறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் மேயர் பிரியா அவங்க சொல்லியிருக்க ஒவ்வொரு குற்றச்சாட்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா திமுக கட்சி அவங்களுக்கு சம்மந்தப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா அவங்க மேடை போட்டு தமிழக வெற்றி கழகத்தை திட்டலை, அவங்களுடைய கட்சியான திமுகவை தான் அவங்க திட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை மேலோட்டமாக பார்க்குற எல்லாருக்குமே எங்கள் மேயர் பிரியா அவங்க பச்சோந்தித்தனம் போல் அவங்க மாறிட்டாங்க, திமுக தான் அவங்க திட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவை மேலோட்டமாக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் ஆரம்பத்திலேயே திராவிடம் அப்படின்னு வாயை ஒளறி அதுக்கப்புறமா தற்குறி அப்படின்னு ஆரம்பித்த மேயர் பிரியா கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக திமுகவை தான் அவங்க வெளுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை பார்த்துருந்தீங்கன்னா அந்த வீடியோவில் மேயர் பிரியா யாரை திட்டுற மாதிரி தெரியுது? ஸோ உங்கள் கருத்தை நிச்சயமாக கமெண்ட்லேயே சொல்லிவிடுங்க.